Hi, welcome to the channel Mansi the Homemaker. இன்னைக்கு நம்ம மதுரை ஸ்பெஷலான எக் இட்லி ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். panல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துறேன். இத லைட்டா வதக்கிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியா நறுக்கியிருக்கேன். இத ஆட் பண்றேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு தக்காளி எடுத்து பொடி பொடியா நறுக்கியிருக்கேன். இத ஆட் பண்றேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 2 முட்டையை உடைச்சு ஊத்துறேன். இதோட 1/4 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டை நல்லா வதங்கணும். முட்டை வதங்கிடுச்சு. 4 இட்லி எடுத்து உதுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாலாம் இட்லியில் நல்லா ஒட்டணும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான எக் இட்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சுட்டு இட்லி உப்புமா செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாசி த ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.